நாங்கெல்லாம் அந்த 34 தொகுதிக்கு தான் போட்டிட்டோம். இதெல்லாம் அவங்க வென்றுவாங்க. பேசிக்கிட்டு இருக்க. நீ பெரிய பெரிய வலுவான கட்சி, இத்தனை கூட்டணினா வாக்குக்கு காசு கொடுக்காம சந்திப்பியலா? 24 22 கட்சி கூட்டணி, நீங்க பெரிய பெரிய கட்சி கூட்டணி, வாக்குக்கு காசு கொடுப்பியலா? கொடுக்க மாட்டீங்க. உங்கள் ஆட்சி சிறந்த ஆட்சினா அந்த சிறந்த ஆட்சிக்கு மக்கள் திருப்பி இந்த ஆட்சி தொடரணும்னு அவங்க சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? நீங்க தான் தொடரட்டும் போகட்டும் ஓடட்டும்ன்றீல ஒழிய மக்கள் தொடரட்டும்ங்கிற சொல்லணும். மக்கள் சொல்லணும். நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க அதுக்கு விளம்பரப்படுத்திக்கிட்டு. அப்ப நல்ல ஆட்சி கொடுத்துட்டா அந்த ஆட்சி தொடரணும்னு மக்களே விரும்புவாங்க. நீங்க வாக்குக்கு காசு கொடுக்குற இடத்துல உங்க ஆட்சி தோற்றுச்சு, உங்க கட்சி வலுவிழந்துருச்சு, உங்க கோட்பாடு செத்துருச்சு, உங்களுக்கு நம்பிக்கை இல்லாதனாலதான் கூட்டம் சேர்க்கிறீங்க. நீங்க பாருங்க, நான் பயப்படாம எத்தனை பேர் வந்தாலும் வாடா பாத்துக்குருவோம் அப்படின்னு நம்ம போவோம். மச்சான் வாடா மச்சான், அவன் என்னை முறைக்கிறான் அப்படின்னு நான் ஒரு ஆளை கூப்பிடுறது, இன்னொரு 4 பேரை கூப்பிடுறது, கோலை தான் 10 பேர் சேர்த்துக்கிட்டு வருவான். விளங்குதுன்னு நினைக்கிறேன். நீங்க நான் சொல்றேன் 234 வெல்லுவேன், இல்ல ஒரு 500 கூட கொடுங்கல, வெல்லுவோம் சொல்லிட்டு என்ன இவங்க இதுல எல்லாருமே இங்க பாருங்க, எல்லாருமே வெல்லணும் தான் நினைக்கிறாங்க. நாங்க இங்க பாருங்க எப்படின்னா, வளைந்தும் நெளிந்தும் வெல்வதற்கு பதிலாக நிமிர்ந்து நின்று தோற்பதே மேலானதுன்னு நாங்க நினைக்கிறோம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். சும்மா அப்படி காசை கொடுத்து அதை கொடுத்து 1000 தாரேன் 500 தாரேன் என் மக்களை ஏமாத்தி வெல்வதற்கு பதிலா நேர்மையா நின்று தோற்று போவோம். என்ன கெட்டு போச்சு இப்போ? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.